ஒரே ஒரு நாள் நீங்க இவங்களா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா யாரா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒரு தமிழ்னா அனைத்து மொழியும் தெரிஞ்சு நான் ஒரு தமிழன் சொல்லும்போது தான் திமிரா இருக்கும். மதத்தை வச்சு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு தான். ப்ரோ உங்க பேரு? என் நேம் தினேஷ் பாபு. தினேஷ் பாபு. எங்கேருந்து வரீங்க? சென்னை கொளத்தூர் தெரியுங்களா? கொளத்தூர் அங்கேருந்து வரீங்களா? ஓகே, நீங்க என்ன கேள்வி என்னன்னா, ஒரே ஒரு நாள் நீங்க இவங்களா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா யாரா இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க? பிரதமர் நரேந்திர மோடி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. எதிரால அந்த ஆசை இல்லை, அவருடைய உழைப்பெல்லாம் வந்து இங்கே இருக்கவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியாது. நான் அவருடைய பேஸ்லேருந்து ஃபுல்லாக எல்லாமே படிச்சிருக்கேன், பார்த்துருக்கேன். ஒரு சாமானியனா வந்து ஒரு ஜனநாயகத்தில் ஒரு அடிமட்டத்திலேருந்து இன்றைக்கி ஒரு பிரதமர் லெவல்லையும், அதே மாதிரி கடைசி அவங்க அம்மாவுடைய மரணத்தை வந்து அவர் எடுத்தார். அது யாரும் எதிர்பார்க்காம ஒரு அரசாங்கத்து மூலியமாக எதையுமே எதிர்பார்க்காம டக்கு டக்குன்னு அந்த வேலைகளை முடித்தார். ஏன்னா அதனால் எந்த ஒரு பாதிக்கப்படக்கூடாதுன்னு வெஸ்ட் பெங்கால் அன்றைக்கி இருந்த ப்ரோக்ராம் கூட உடனடியாக பண்ணணும் அப்படின்னு சொன்னார். நிறைய உள்ளார்ந்து பார்த்தோம்னா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பர்சனலாக. ஓகே, எங்கேயோ போயிட்டடா நீ, எங்கேயோ போயிட்ட. ஆக்சுவலி நீங்க சொன்னது எனக்கே வந்து புதுவிதமா தான் இருக்கு. ஓகே, அவரை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 விஷயங்கள். ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, அவர் பிரதமர் முதலமைச்சர் ஆனதும் சரி, முதல்ல சட்டமன்றத்துக்குள்ள நேரடியாக முதலமைச்சராக தான் உள்ள போறாரு. பாராளுமன்றத்திலையும் சரி, எந்த எம்பியும் இல்லாமல் நேரடியாக பாராளுமன்றத்தில் பிரதமராக தான் போறாரு. அது ஒரு ரொம்ப பிடிச்ச விஷயமா இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர் எந்த ஒரு முன்னாடி நாள் வரைக்கும் அவர் முதலமைச்சராக தான் குஜராத்துக்கு போறாருன்னு அவருக்கு தெரியாது. ஆக்சுவலாக வாஜ்பாய் அவருக்கு சொல்றாரு, அவர் சங்கத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்றாரு, டக்குன்னு நீங்க என்ன பண்றீங்கன்னா உருளைக்கிழங்குலாம் அதிகமாக சாப்பிட்டு ரொம்ப வெயிட் போடுறீங்க, உங்களுக்கு வேலை வந்துருச்சு, காத்துட்டு இருக்குது, வாங்க அப்படின்னு. அங்கே போயிட்ட பிறகு ஒரு முதலமைச்சராக பதவி இருக்க போகிறதே அவருக்கு தெரியும். அப்போ அது வரைக்கும் அவருடைய உழைப்பு தேவைக்காக இல்லை அப்படின்றத நான் சொல்கிறேன். வெறும் சர்வீஸாக மட்டும் இருந்தது இல்லையா? அப்போ பொறுப்புன்றதோ அதிகாரன்றதோ தேடி போல அதுவாகவும் வந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன். நோட் பண்ணுங்கப்பா, பின்றாம்பா. ஸோ இதில் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டது என்னது? நான் தெரிஞ்சுக்கிட்டதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியனா நேஷனாலிட்டியாக இருக்கணும். அதே மாதிரி தமிழை நான் இன்னைக்கு விட்டு கொடுக்கக்கூடாது. தமிழ் மொழியும் சரி ரொம்ப முக்கியமான மொழி. அதை விட பெரிய விஷயம், குஜராத்தில் ஒரு பிரதமராக சொந்த குஜராத்தில் ஒரு பிறந்த ஒரு மனிதர் தாம் மொழியை விட உண்மையை சொல்லணுன்றதுக்காக தமிழ் மொழி தான் உலகத்திலேயே மூத்த மொழி, பழமையான மொழின்றதை ஒத்துக்கிறதுக்கு அந்த கட்சி வேணும். இதே நான் குஜராத்தில் பிறந்தேன்னா குஜராத்தி தான் சிறந்த மொழின்னு நான் சொல்லுவேன்னா சொல்ல மாட்டேனா? கண்டிப்பாக. தமிழை இன்னொருத்தன் கேட்கும்போது நான் கம்பேரிசன் பண்ணும்போது ஒத்துக்க மாட்டேனா? ஆனால் நான் தமிழ், அவர் அங்கே இருந்தாலும் தமிழை ஒத்துக்கிறாருல, அது அந்த மனசை அதை நீங்கள் பார்க்கணும். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. இப்போலாம் இந்தி திணிப்புன்னு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு, அவங்க சைட்ல இருந்தானே வருது. அதுவும் இந்தி திணிப்பா நான் ஏற்றுக்க மாட்டேன். எதனால? எனக்கு அது பிடிக்காது. இந்தி மொழியை பற்றி பேசணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக இந்தி மொழி திணிப்பை பற்றி எனக்கு பிடிக்காது. ஆனால் ஒரு தமிழ்னா அனைத்து மொழியும் தெரிஞ்சு நான் ஒரு தமிழன் சொல்லும்போது தான் திமிரா இருக்கும். நீங்களே சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு 5-6 லாங்குவேஜ் தெரியுது, நான் தமிழன் சொல்லும்போது பார்ப்பா தமிழ் இத்தனை மொழி படிக்கிறான்றது. ஆனால் குண்டு செட்லேயே குதிரை ஓட்டுற மாதிரி ஒரே மொழி மட்டும் தெரியும்னா எப்படி ஏற்றுப்பீங்க? எப்படி சரின்றீங்க? யார் சாமி எங்கிருந்து வந்திருக்கான்? நான் கெத்தா இருக்கணும்னா பல மொழியும் தெரியணும், பல விஷயங்களும் தெரியணும். அப்போ சொல்லும்போது தான் நான் தமிழ்னு சொல்லும்போது இன்னும் மேலே பெருமையாக இருக்கும். அந்த பெருமையை கொண்டு போகணும். உண்மையை சொல்லணும்னா தமிழ் மொழி தான் இந்தியாவுக்கு இருந்திருக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதை வந்து இவங்க குண்டு செட்டியில் குதிரை ஓட்டினால தான் இந்தியா லெவலில் போகாததுக்கு காரணம் வந்து இங்கே இருக்கவங்க பண்ண வேலைகள் தானே தவிர தமிழை. நான் இப்போ இன்னொரு விஷயங்களா, இந்த தமிழ் மொழியை வந்து நான் ஒரு மகாராஷ்டிராலையோ இல்லை குஜராத்திலையோ இல்லை மற்ற மொழிகளையோ போய் எடுத்து சொல்லணும்னா அவங்களுக்கு என் மொழியை பற்றி சொல்லணும்னா அவங்க மொழியில் போய் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம மொழி அங்கே கொடுக்கணும். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஓகே, இப்போ ஒரு சில விஷயம்லாம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, இந்த திருப்பூரில் வந்து இந்திக்காரங்களை வந்து அதிகமாக வந்துட்டாங்க, தமிழருக்கு வேலை இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்களே. ஸோ அதை பற்றி உங்கள் கண்ணோட்டத்தில்? என்னுடைய கண்ணோட்டத்தில் அவங்க வரலாம், ஒர்க் செய்யலாம். ஆனால் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல வந்து இந்த உரிமை ஓட்டு உரிமை கொடுக்க கூடாதுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் அம்பேத்கர் ஐயா அப்படி சொல்லலை. அவர் வந்து நம்ம தமிழ்நாடும் கிடையாது, அவர் வெளியிடலேருந்து பிறந்திருக்காரு. ஆனால் அவர் பாடுபட்டது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் தான் பாடுபட்டார். அதனால் அவர் வந்து நீ இந்திக்காரன்னு சொல்ல முடியாது, அவர் வந்து இந்தியன் தான் சொல்ல முடியும். அது மாதிரி அவங்களும் ஒரு இந்தியன் தான். அவர்கள் தவறு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு சட்ட ரீதியான தண்டனைகளை வாங்கி கொடுக்கணும். அது இந்த தமிழ்நாடு அரசு செய்யணும், இந்திய அரசு செய்யணும். தவறு செஞ்சா செய்யணும் அப்படின்ற. அதனால திருப்பூர்ல அவன் அடிச்சானா உடனடியாக அவனை கைது செய்யணும், உடனடியாக
உடனடியாக அவனை தண்டிக்கப்படணும், உடனடியாக அவனை எல்லா ஆக்ஷன்லையும் எடுக்கணும். ஆனால் இதை கருத்தில் கொண்டு ஒரு விஷயத்தை திணிக்கக்கூடாது. அதே மாதிரி அந்தந்த ஸ்டேட்டினுடைய மாநிலம் வந்து வளரணும் அப்படின்றது கேட்டுக்கிறாங்க. அங்கே வளர்ந்தாங்கன்னா இங்கே வரமாட்டாங்கன்றது. ரெண்டாவது நம்மளுடைய பசங்களும் வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, ஐடி கம்பெனிக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. நான் கூட ஒரு படித்தேன் அப்படின்னா அந்த டிகிரிக்கு இல்லைனாலும் சில வேலைக்கு என்னால் போக முடியல, அது ஃபீல்லாம் இருக்குது, நம்ம போனால் இந்த வேலைக்கு தான் போகணும் அப்படின்றது இந்த மனப்போக்கு வந்துச்சு தமிழனுக்கு. அதே மாதிரி நம்ம போய் ஆக்குபை பண்ணலையா, பெங்களூரில் நம்மளுடைய ஆட்கள், மும்பையில் நம்மளுடைய ஆட்கள், வெளிநாட்டில் நம்மளுடைய ஆட்கள் எல்லாருமே இருக்கும். எல்லாருமே பறந்துபட்ட விஷயமா தான் நான் பார்க்குறேன். எல்லாமே ஒரே ஆன்மா, ஒரே மக்களாக பார்க்குறேன். உங்களுக்கு அறிவோ அறிவுனே அடே, எனக்கு இருக்கிற அறிவுக்கு இந்த ஆளினார் அழகுராஜா அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. ஓகே, இது வந்து நல்லதுதான்றீங்க, வரலாம், தப்பில்லை. கண்டிப்பாக வரலாம்ன்றது நான் வரலாம்னு சொல்கிறேன், வேலைக்காக வரலான்னு சொல்கிறேன். சரி, ஆக்சுவலி இப்போ நம்ம சைடில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சில விஷயம் வந்து பரவலாக பேசப்படுது. என்னென்னா இந்த மத திணிப்பு, மொழி திணிப்பு இதெல்லாம் வந்து ரொம்ப பரவலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பேசுகிறவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் கொடுக்க விரும்புகிறீங்க? மதம் சார்ந்த விஷயமா இருக்கட்டும், மொழி சார்ந்த விஷயமா இருக்கட்டும். இங்கே மதம்ன்றது யானைக்கு தான் பிடிக்கும், வெறி தான் பிடிக்கும், புரியுதுங்களா? நம்ம வந்து மதத்தெல்லாம் பார்க்குறது கிடையாது. அவர்கள் மதத்தை அவர்கள் இருந்து, இப்போ நான் ஒரு ஹிந்துவாக இருக்கேன், இன்னொருத்தர் கிறிஸ்டினாக இருக்கார், இன்னொருத்தர் முஸ்லீமாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர்களுடைய மதத்தை வச்சு என்கிட்ட வந்து நல்லா பேசணும். அவர் ஒரு முஸ்லீமாக என்ன ஹிந்து கிட்ட நல்லா பேசணும், நான் ஒரு ஹிந்து அவர்கிட்ட முஸ்லீமாக கிட்ட பேசணும். அவர் என்கிட்ட திணிக்க தேவையில்லை, நான் அவர்கிட்ட திணிக்க தேவையில்லை. அதனால அது திணிப்புன்றது தப்பு. மதத்தை வச்சு ஒரு விஷயத்த பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது தப்பு தான். வாழ்றதுக்காக தான் மனுஷன் உருவாக்குனா ஜாதி, மதம், இனம், மொழியெல்லாம். செத்ததுக்கு அப்புறம் எல்லாம் நீ வேற நாட்டுல, இவங்க வேற நாட்டுல இல்லடா, ஒரே நாடு இந்தியா. ஓகே, இந்த ஜாதியும் சேம் தான். ஜாதியும் நமக்கு ஏற்றப்பாடு. எனக்கு வந்து செய்யும் தொழிலே வேற்றுமையா, நான் வந்து செய்யக்கூடிய தொழிலில் தான் வந்து வேற்றுமையை தன்னுடைய செயல்பாடுகளில் தான் நான் பார்ப்பேனே தவிர பிறப்பால் எந்த ஒரு விஷயத்தையும் நான் பார்க்கவே மாட்டேன், அதை யோசிக்கவே மாட்டேன். அது தேவையும் கிடையாது, அது தப்பு. வாழ்த்துக்கள். சரி, போ அண்ணன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கோ இல்லை ஒரு பெண்களாக இருக்கட்டும், பசங்களாக இருக்கட்டும், எப்படிலாம் இருந்தால் அவங்க பழச்சிக்க முடியும், எப்படிலாம் இருந்தால் அவங்க முன்னேற முடியும்? படிப்பு விஷயத்தில் வந்து இந்த டிகிரி பேஸ் பண்ணி படிக்கிறாங்க இல்லையா, இது வந்து வேஸ்ட்டு. அதை தயவு செய்து விட்டுருங்க. ப்ராக்டிக்கலாக படிக்கிறாங்க இல்லையா, ப்ராக்டிக்கலாக அனுபவபூர்வமாக படிக்கிறாங்களா, இது மட்டும் தான் பணத்துக்கு வழிவகுக்கும். இந்த பிஎஸ்சி படிச்சுட்டுன்னு சொல்லி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு டிகிரியை கொடுத்துருவான். ஆனால் அதில் உள்ள ஒரு கேள்வி வேலைக்கு போகும்போது அதை கொடுத்துட்டு அவன் ஒரு கேள்வி கேட்பான் நம்ம கிட்ட. சும்மா ஒரு கேள்வி கேட்குறான்னு வச்சுங்களேன், ஜாவா ++னா நீ படித்து டிகிரி வாங்கியிருக்க, அது தெரியணுமா தெரியாதா? ஆனால் எனக்கு தெரியாது, ஆனால் டிகிரி மட்டும் இருக்கும். அப்போ எப்படி அவன் வேலைக்கு எடுத்துமா? லாஜிக் புரியுது. அப்படின்னும் போது நாம் எப்படி பண்ணணும்னா ப்ராக்டிக்கலாக சில விஷயத்தை கற்றுக்கினா கண்டிப்பாக யூத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். படிடா, ஒழுங்கா படிடா, நீ படிச்சு பெரிய ஆளாகணும்டா. ப்ராக்டிக்கலாக பண்ணணும். அதே மாதிரி மக்கள் வந்து கொஞ்சம் பிற மனிதர்களை மதிக்கணும், சர்வீஸ் மைண்டடாக வரணும் அப்படின்றத என்னோட ஆசை. ஓகே, அண்ட் இப்போ இருக்கிற ட்ரெஸ்ஸிங் கோட் ஓகேவா, எடுத்துக்க முடியுமா? இல்லை, ட்ரெஸ்ஸிங் கூட நான் எனக்கு இப்போ அப்படிலாம் இல்லை, அவர் தனிப்பட்ட விருப்பம் தான். மற்றவங்களுடைய முகத்தை சுழிக்காமல் இருந்தால் போதும், அவ்வளோதான். ஏன்னா நம்ம வீட்டுக்குள்ளே போகிறது வேற, வெளியே வரும்போது இன்னொருத்தவங்க கண்ணில் நம்ம படுறோம். அப்படின்னும் போது நான் என் உரிமை தான், நான் எப்படி வேணா போடுவேன்னு சொல்லக்கூடாது. ஆனாலும் மற்றவர்கள் பார்க்கும்போது அழகாக இருக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வேற எதுவும் இல்லை. எப்படி வேணாலும் போடுங்க, அதுக்கெல்லாம் நம்ம ரைஸ் பண்ணுறதுக்கு அது தப்பு. உன் அப்பா விட்டு சொத்தா? என் பணம், என் காசு, என் பைசா, என் டப்பு. நான் வாங்கின சட்டியை கிழிச்சு போடுவேன், கிழிக்காம போடுவேன். உனக்கு என்ன? ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ.